கோதுமை ரவை உசிலி உப்புமாவுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை வெந்நீர் விட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதை தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் 3 மிளகா, 3 பச்சை மிளகா, பெருங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, தண்ணி வடித்தா இந்த பருப்பு தண்ணியே விடாமல் பொடிச்சு எடுத்துட்டு வானிலையில் 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து பருப்பு கலவை இதில் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிட்டு கோதுமை ரவை எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு 1க்கு 2 பங்கு தண்ணி விடணும். இதுக்கு தேவையான உப்பு நல்ல இந்த மாதிரி வெட்டி திளைச்சதும் 1.5 கப்பு கோதுமை ரவை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 மினிட்ஸ் வேக விட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதி வெந்த உப்புமாவை ஒரு கண்டெய்னருக்கு மாற்றி குக்கரில் இறக்கி 2 விசில் விட்டு எடுத்தால் அருமையான கோதுமை ரவை உசிலி உப்புமாவே ஹெல்த்தியானது.